ஹலோ, பாருங்க திருவிழா களை கட்டுது. படம் போட்டிருக்கு பத்தையில. அம்மா எப்படி இருக்குது, ஒவ்வொரு முளைப்பாரி இலையும் பாருங்க. அம்மன், காளியம்மா, கருப்பசாமி, ஐயனார், பேச்சியம்மா, காளியம்மா. அம்மா எப்படி அகின் செட்டி ஏந்தி நிற்கிது. கருப்பசாமி, எத்தனை கருப்பசாமின்னு பாருங்க, நிறைய கருப்பசாமி. ஐயனார் குருதையில் போகிறாரு. அம்மா பாருங்க, அழகழகாக சோடிச்சிருக்காங்க. சோடித்த பாவிகளுக்கெல்லாம் நல்லா கைதட்டுங்க எல்லாரும். அவங்க எப்படி சோடிச்சு, அவங்க அதுக்குன்னே வர வாங்கி வந்தவங்க. அவங்களுக்கு தான் அழகாக அந்த அம்மா அப்படி சோடிக்கிறது பாருங்கள் எப்போல்லாம் அழகாக சோடிச்சிருக்காங்கன்னு. ஒவ்வொரு சாமியிலையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அழகாக அம்மா பார்க்க கண்கொள்ளா காட்சி. முளைப்பாரி பாருங்க, முளைப்பாரி எல்லாம் இதெல்லாம் சட்டி முளைப்பாரி. அவங்க சட்டியை வாங்கி முளைப்பாரி போட்டு அவங்க பேர் எழுதி அந்த பேப்பரில் பேரெழுதி பேப்பரை அதை முளைப்பாரியில் கட்டி விட்டுறணும். முளைப்பாரி தூக்கையில் ஒவ்வொருத்த பேரையாக வாய்ச்சி தூக்கி கொடுப்பாங்க. அம்மா அலங்காரத்தை பாருங்கள். அப்படி நம்ம முத்தாரம்மன், ஈஸ்வரமூர்த்தி ஊர்வலம் முளைப்பாரி தூக்கி ஊர் விளையாடணும். ஊர் விளையாண்டு ஒவ்வொரு கோயிலுக்காக போயிட்டு, பெரிய பெரிய கோயில் இது சிவகாசி, அப்போ மாரியம்மன் கோயில், பத்திராளி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கு சாமி கும்பிட்டு அங்கே தேங்காய் பழம் எல்லாம் உடச்சி அதுக்கு பிறகு கொண்டு வந்து முளைப்பாரி கொண்டாந்து வீட்டில் இறக்குவாங்க. கோயிலுக்கு கொண்டாந்துருவாங்க. வீட்டுக்கு இறக்கதில்லை, மறந்தாப்புல சொல்லிட்டேன். கோயிலில் கொண்டாந்து பத்திராளி கோயிலும் மாரியம்மன் கோயிலும் சுற்றி கருசாமியில் போய் திருநாறு எல்லோரும் பூசிட்டு கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து கோயிலில் இறக்கிட்டு அதுக்கு பிறகு விளையாட்டு நிகழ்ச்சி, நைட்டில் விளையாட்டு, இந்த பானை உடைக்கிறது, மியூசிக் போட்டி எல்லாமே அந்த திருவிழாவில் அப்படி களகட்டும். ஒவ்வொரு தை பிறந்துட்டாலே தையிலேருந்து பங்குனி சித்திரை வர திருவிழா தான். சிவகாசி ஃபுல்லாக ஒவ்வொரு ஏரியாவும் வாரம் பார்த்தா பத்திராளி கோயிலுக்கு போனோம்னா ஒரு 10 தெரு முளைப்பாரி வரும். ஒவ்வொரு தெருக்காரங்களும் அவ்வளோ அழகழகாக அலங்காரம் பண்ணி கொண்டு வருவாங்க. ஆட்டம், மேளம், பாலம், ஆட்டம்தான் எல்லாமே. முளைப்பாரி தூக்கி பத்திராளி கோயில், மாரியம்மன் கோயிலுக்கு எல்லா முளைப்பாரியும் 10 வரும். முளைப்பாரி கோயிலில் கொண்டாந்து வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு எல்லாத்திரலாம் முடிஞ்ச உடனே மறுநாள் சாயங்காலம் பொழுது மறுநாள் கோயிலில் வச்சு கும்மி அடித்து அதுக்கு பிறகு எங்கே தண்ணி இருக்கோ அந்த தண்ணி வெம்பக்கோட்டை ஆறு ஒவ்வொருதான் வேனை பிடிச்சி பெரிய வேனில் தாமிரவரணி ஆற்றுக்கு கூட இந்த முளைப்பாரியை கொண்டுக்கிட்டு கிளம்பிடுவாங்க. தாமிரவரணி ஆற்றுல போய் முளைப்பாரியை கரைச்சிட்டு வருவாங்க. எல்லோரும் வாங்க, அம்மாவை பாருங்கள், வேண்டுக வரத்தை கேளுங்க. நானும் எல்லாத்துக்காக வேண்டி எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், நாடு நல்லா செழிக்கணும்னு சாமி கும்பிட்டுக்கிட்டேன்.